இன்னைக்கு நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனல்ல வந்து தமிழ்ல வந்து ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் அதே மாதிரி வந்து இந்த எக்ஸாம்ல வந்து கேட்குற மாதிரி இருக்கிற கொஸ்டின் நிறைய வந்து ஒரு 50 கொஸ்டின் வந்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நல்லா வந்து இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, முந்திரி என்பதன் எண்ண அளவு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து எண்ண அளவு வந்து அந்த ஒரு பெரிய சார்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. எண்ண அளவு ஃபுல்லாக வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது முந்திரி அப்படின்னு கொடுத்துறதோட எண்ண அளவு வந்து 1/320 அப்படிங்கிறது. அடுத்தது 3 மா என்பதன் எண்ண அளவு என்ன அப்படின்னா வந்து 3/20 அப்படிங்கிறது வந்து 3 மா அதோட எண்ண அளவு. இதே 2 மா அப்படின்னு கேட்டாங்கன்னா 2/20, 1 மா அப்படின்னு கேட்டாங்கன்னா 1/20 அந்த மாதிரி பார்த்துக்கணும். எல்லாமே வந்து கீ பாயிண்ட் வச்சு 1 மா, வீசம், காணி அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்களா, அதெல்லாம் வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது வெண்பாவின் ஓசை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா செப்பல் ஓசை. வெண்பாவோட ஓசை என்ன? செப்பல் ஓசை. அடுத்தது அவனை திருந்த செய்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவனை திருந்த செய்தான் அப்படிங்கிறது என்ன வாக்கியமா வரும்? பிறவினையா வரும். அவன் திருந்தினான் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அவன் திருந்திருக்கான், அப்போ என்ன வரும்? தன்வினையா வரும். அவனை திருந்த செய்தான் அப்படின்னு வர்றதுனால அது பிறவினை வாக்கியமா வருது. வெண்பாவின் ஓசை அப்படின்னு கேட்டாங்கன்னா செப்பல் ஓசை. அதே மாதிரி ஆசிரியப்பாவோட ஓசை என்ன? அகவல் ஓசை. அடுத்தது பாருங்க, படித்தான் அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. படித்தான் அப்படிங்கிறத வந்து ஆண் அப்படின்ற விகுதி வந்து லாஸ்ட் வருது. அப்போ ஆண் பால் வினைமுற்று விகுதியில வந்து வரும். அடுத்தது பூக்களை பறிக்காதே அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டளை தொடர். தௌலீஸ்வரர் அணை கட்டப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. தௌலீஸ்வரர் அணை வந்து எந்த ஆண்டு கட்டினாங்க அப்படின்னா வந்து 1873ஆம் ஆண்டு வந்து தௌலீஸ்வரர் அணையை கட்டாங்க. அடுத்தது பெரியார் அணையை கட்டினவர், பெரியார் முல்லை பெரியாருக்கு இடையில வந்து அணை கட்டினவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜான் பென்னிக்விக் அவர்கள். அடுத்தது வீராயி, குருவிப்பட்டி, அதே மாதிரி கவிஞனின் காதல், தமிழ் ஒளி, இதெல்லாம் வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கவிஞர் தமிழ் ஒளி அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருப்பாரு. வீராயி, குருவிப்பட்டி, அந்த மாதிரி வந்து நிறைய நூட்களை வந்து இவர் எழுதியிருப்பாரு. யாரு அப்படின்னா வந்து கவிஞர் தமிழ் ஒளி. கவிஞர் தமிழ் ஒளி வந்து எந்த ஊர்ல பிறந்தாரு அப்படின்னு கேட்குறாங்க. கவிஞர் தமிழ் ஒளி வந்து எந்த ஊர்ல பிறந்திருப்பாரு அப்படின்னா வந்து புதுவையில வந்து பிறந்திருப்பாரு. அதே மாதிரி மூடுபனி அப்படிங்கிறது வந்து என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னா வந்து மூடுபனி அப்படிங்கிறது வந்து 3 காலத்தையும் குறிக்கும். மூடுபனி, மூடுகின்ற பனி, மூடும் பனி அந்த மாதிரி குறிக்கிறனால இது வந்து வினைத்தொகையில வரும். அடுத்தது பாருங்க, வெம்பி, எய்தி, இதெல்லாம் வந்து எதுல வருது? ஈ விகுதி பெற்று வந்திருக்கிறனால. லாஸ்ட் வந்து இப்பு பிளஸ் இ, இத்து பிளஸ் இ அப்படின்ற ஈ விகுதி பெற்று வந்திருக்கிறனால இதெல்லாம் வந்து வினை எச்சத்துல வரும். இது வந்து வினைத்தொகை, இதெல்லாம் வந்து வினை எச்சம். அடுத்து வீராயி, குருவிப்பட்டி யாரோட நூட்கள் அப்படின்னு பார்த்தோம்? தமிழ் ஒளியோட நூட்கள். தமிழ் ஒளி எந்த ஊர்ல பிறந்திருக்கிறாரு? புதுவையில வந்து பிறந்தவர். மிசை என்பதன் பொருள். மிசை அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னா வந்து மேல் அப்படின்றது அதோட பொருள். கந்தம் அப்படின்றதோட பொருள் வந்து மனம். சேக்கிலார் 12ஆம் நூற்றாண்டுல வந்து பிறந்திருக்கிறாரு. சேக்கிலார் எந்த நூற்றாண்டுல பிறந்தாரு? 12ஆம் நூற்றாண்டுல பிறந்தாரு. பெரிய புராணம், அதுக்கு வந்து சேக்கிலார் அவர் வச்ச பேர் என்ன அப்படின்னா வந்து திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு வச்சிருந்தாரு. அதை வந்து சிறப்பிச்சு கூறுறதுக்காக வந்து பெரிய புராணம் அப்படின்னு வந்து கூறினாங்க. அடுத்தது தடவரை அப்படின்றதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா வந்து உரி சொற்தொடர். தட அப்படின்னு வருதுல்ல, சால, தவ அதெல்லாம் வந்துச்சுன்னா வந்து உரி சொற்தொடர்ல வரும். விரிமலர் அப்படிங்கிறது வந்து வினைத்தொகை. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என சேக்கிலாரை புகழ்ந்தவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். யாரு சேக்கிலார புகழ்ந்திருக்காங்க? நல்லா பார்த்துக்கணும், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். யாக்கை என்பதன் பொருள். யாக்கை அப்படின்றதோட பொருள் வந்து உடம்பு. அடுத்தது புறநானூறு அப்படிங்கிறது வந்து என்ன நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு 8 தொகை நூல். யாதும் ஊரே யாவரும் கேளீர், 9 நாளி உடுப்பவை 2, இதெல்லாம் வந்து எதுல வர்ற அடிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா புறநானூறுல வர அடிகள். யாதும் ஊரே யாவரும் கேளீர், 9 நாளி உடுப்பவை 2 அப்படிலாம் வந்து புறநானூறுல வர அடிகள். அடுத்தது கந்தர்வன், அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா வந்து கந்தர்வனோட இயற்பெயர் வந்து நாகலிங்கம் அப்படிங்கிறது. சனி நீராடு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்க? யாரோட வாக்கு அப்படின்னு கேட்பாங்க. சனி நீராடு அப்படிங்கிறது யாரோட வாக்கு அப்படின்னா வந்து ஔவையாரின் வாக்கு. அடுத்தது பாருங்க, அம்மையா அப்படிங்கிறது வந்து எதுல வருது? அமையா அப்படிங்கிறது வந்து அமையாத அப்படின்னு வந்திருக்கணும். அமையா அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். நல்லிசை அப்படிங்கிறது வந்து ஒரு பண்பு தொகை. நிறுத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, தள் அப்படின்னு வந்திருக்கிற தள் விகுதி வந்திருக்கிறனால இது வந்து தொழில் பெயர்ல வரும். அடுத்தது கொடுத்தோர், அப்ப அர் விகுதி வந்திருந்தா என்ன வரும்? வினையாள் அணையும் பெயர்ல வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப பார்த்தோம்ல 9 நாளி உடுப்பவை 2, யாதும் முறை யாவரும் கேளீர், அது மாதிரி உண்டி கொடுத்தோரை உயிர் கொடுத்தோர் அப்படின்னு வர்றதும் வந்து புறநானூறுல வர்ற ஒரு அடிகள்.
கவிஞர் தமிழ்மொழி எழுதுற நூட்கள் வந்து வீராயி, கவிஞனின் காதல், அதெல்லாம் பார்த்தோம்ல. அதே மாதிரி கொம்பன், சாசனம், இந்த நூட்களும் யாரோட நூட்கள்? கவிஞர் தமிழ்மொழி அவர்களோட நூட்கள். தமிழில் எத்தனை துணைவினைகள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. தமிழ்ல எத்தனை துணைவினைகள் இருக்கு அப்படின்னா வந்து 40 துணைவினைகள் இருக்கு. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன் அப்படின்றது வந்து யாரோட அடிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா கவிமணி. கல்லும் மலையும் அப்படின்னா பார்த்துக்கோங்க, கவிமணியோட அடிகள். அழகின் சிரிப்பு யாரோட நூல் அப்படின்னா வந்து பாரதிதாசனோட நூல். தண்ணீர் தேசம் அதை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா வந்து வைரமுத்து எழுதியிருப்பாங்க. வெறும் தண்ணீர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கந்தர்வன். தண்ணீர் தேசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா வைரமுத்து. தண்ணீர் தண்ணீர் அப்படின்ற நூல் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கோமல் சுவாமிநாதன் அவர்கள் எழுதினது. அடுத்தது தோம் அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னா வந்து குற்றம் அப்படிங்கிறது. கோட்டி அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னா வந்து மன்றம் அப்படிங்கிறது. உண்டியும் உடையும் உரையுளும், உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் அப்படின்னு கேட்டாங்கன்னா புறநானூறு. உண்டியும் உடையும் உரையுளும் கண்டது இல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா யாரோட எதுல வர்ற அடிகள் அப்படின்னா வந்து மணிமேகலையில வர்ற அடிகள். இதை யார் எழுதியிருந்தாங்க அப்படின்னா வந்து சீத்தலை சாத்தனார் எழுதியிருந்தாரு. சாத்தன் நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் வந்து யாரை புகழ்ந்தாரு அப்படின்னு கேட்குறாங்க. இளங்கோவடிகள் வந்து சாத்தன் நன்னூர் புலவன் அப்படின்னு யாரை புகழ்ந்தாரு அப்படின்னா வந்து சீத்தலை சாத்தனார் தான் வந்து புகழ்ந்திருப்பாரு. ஆதிச்சநல்லூர்ல வந்து முதுமக்கள் தாலி வந்து அதிகமாக கிடைச்சிச்சு. எந்த ஆண்டு கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1914 வந்து கிடைச்சிச்சு. அரிக்கைமேடு அகழ்வாயுல வந்து ரோமானிய மண்பாண்டங்கள் கிடைச்சிச்சு. அரிக்கைமேடு அகழ்வாயில ரோமானிய மண்பாண்டங்கள் கிடைச்சிச்சு. முதுமக்கள் தாலி எங்க கிடைச்சிச்சு அப்படின்னா வந்து ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சிச்சு. இது ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நமக்கு யூனிட் 8-9 வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கிற கொஸ்டின். அடுத்தது பன்னரும் கலைத்தறி பட்டி மண்டபம் அப்படின்னு வந்து எதுல வரும் அப்படின்னா வந்து கம்பராமாயணத்துல வரும். பட்டி மண்டபம் அப்படின்றது வந்து இந்த காலத்துல வந்து நம்ம பட்டி மன்றம் அப்படின்னு வந்து குறிப்பிடுறோம்ல, அதை வந்து அப்போ வந்து பட்டி மண்டபம் அப்படின்னு தான் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இதுவும் வந்து ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதுல இருக்கிற எல்லாமே வந்து படிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து கலைத்தறி பட்டி மண்டபம் வர்றது வந்து கம்பராமாயணத்துல வரும். அதே மாதிரி சிலப்பதிகாரத்துல என்ன வரும் எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது பாருங்க, ஆ இ அப்படின்ற சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அப்பகுதி, இச்சட்டை, இந்த ஆ இ வர்றதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன ஆகும்? வல்லினம் வந்து மிகுந்து தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. தாழ்பூந்துரை அப்படிங்கிறது வந்து ஒரு வினைத்தொகை. பாங்கறிந்து அப்படிங்கிறது வந்து 2ஆம் வேற்றுமை தொகையில வந்து வரும். பரப்பு மீன் அப்படிங்கிறது எதுல வரும்? ஏவல் வினைமுற்றுல வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகுந்து தான் வரும். பூ அப்படின்னா வந்து பூப்பந்தல் அப்படின்னு கொடுக்கும்போது அதுல வந்து வல்லினம் வந்து மிகுந்து தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பாருங்க, திசை பெயர்களுக்கு பின்னாடி வந்து என்ன ஆகும்? வல்லினம் மிகுமா மிகாதான்னு கேட்டாங்கன்னா வடக்கு கிழக்கு அதுக்கு பின்னாடிலாம் வந்து வல்லினம் வந்து மிகுந்து தான் வரும். ஐம்பெருங்குழு எம்பேராயம் அப்படின்ற சொற்றொடர்கள்லாம் வந்து எதை உணர்த்துற இலக்கணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொகை சொற்களை உணர்த்துற இலக்கணம். இதுல வந்து முக்கியமான 50 கொஸ்டின் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல வந்து நிறைய இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.